ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கர் ஜான் ஷோ. நான் ஜான்சன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறது மட்டனில் ஒரு சின்ன டிஷ். அதாவது ரொம்ப ஈஸியாக பண்ண போகிற டிஷ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த அளவுக்கு தான் இன்க்ரீடியன்ஸ் இருக்கா, இது போதுமா அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. அவ்வளோதாங்க, 3-4 இன்க்ரீடியன்ஸை நம்ம போட போகிறோம். அதை வச்சு ஒரு அழகான டிஷ். இந்த டிஷ்ஷை நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா கூட இந்த மாதிரி டிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் எங்கேயுமே டேஸ்ட் பண்ணது கிடையாது. நீங்கள் பண்ணி பார்த்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. டெஃபினட்டாக நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, வாங்க அந்த டிஷ் என்னங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேங்க. மட்டன் அதாவது எலும்பு இல்லாத மட்டன். இந்த டிஷ்ஷுக்கு ஒன்லி 4 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான். 4 + 1 5, அதாவது சால்ட்டோட சேர்த்து 5 இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம சேர்த்த போகிறோம். இவ்வளவு அருமையான ஒரு டிஷ்ஷை எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, என் மாமியார் நான் எப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது எனக்கு இதை பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஆங்கிலோ இந்தியன் டிஷ். இதை நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா, இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துட்டு அதில் இந்த மட்டன் நம்ம சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு. ஆயில் 3 டேபிள் ஸ்பூனுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான் மக்களே, கலக்கி விட்டுடலாம். நல்லா கையில் பிசைஞ்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். பாருங்கள் மக்களே, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு. நல்லா கலக்கி விட்டுடலாம். குக்கர் மூடி போட்டுடலாம். மட்டன் நல்லா இருந்ததுன்னா 6 விசில் போதும், இல்லைன்னா ஒரு 8 விசிலில் நம்ம இறக்கிடலாம். இந்த பேர் கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு சிரிக்காதீங்க மக்களே. இது என்னென்னா ஆங்கிலோ இந்தியன் டிஷ், அதனால் அந்த பேர் அப்படி தான் இருக்கும். டிங் டிங் ஃப்ரை சொல்லுங்கள், டிங் டிங் ஃப்ரை, இதுதான் இதோட பேர். நம்ம டிஷ் ரெடி. விசில் எடுத்துடலாம். குக்கர் ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக மேலே அப்படி தூவி விடலாம். நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வீட்டில் இன்றைக்கி சிம்பிள் லஞ்ச் தான். ஓகேங்களா, ஏன்னா எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அதனால் நாங்கள் போயிட்டு வந்தோம். இது எங்கள் வீட்டில் பருப்பு சாதம். வியூவர்ஸ் பாருங்கள், இதை அப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம டிஷ் ரெடி வித் பருப்பு சாப்பாடு டிங் டிங் ஃப்ரை. இப்போ நான் சொல்கிறேன் வித் டிங் ஃப்ரை. சாப்பாடு எடுத்து ஒரு டிங் ஃப்ரை எடுத்து அழகாக மேலே வச்சு எடுத்து, இந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் செஞ்சது இல்லையா, நான் டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க. ஓகேங்களா, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோக்களில் உங்களை நான் சந்திக்கிறேன் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸோட. Till then, bye from Uncle John Show. Bye bye, see you all. Bye bye.